ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் சுவையான புடலங்காய் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, 1/4 கப்பில் பாதி பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இது கூடவே 10 பல் பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கும். பாசிப்பருப்பு நல்லா வெந்து கரைஞ்சும், கடலைப்பருப்பு வெந்து கரையாமலும் இருக்கும். இந்த பக்குவத்தில் இருந்தது அப்படின்னா தான் நமக்கு கூட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா பக்குவமாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 மூடி அளவு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 சின்ன வெங்காயமும் 1 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து 3/4 கிலோ அளவு நம்ம புடலங்காயை எடுத்துகிட்டு நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட் பண்ண புடலங்காயை நம்ம வேக வச்சுருந்த பருப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு எல்லா புடலங்காயும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கூட்டு வெள்ளையாகவே இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் தூளை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கூட்டு நல்லா மஞ்சள் கலராக இருக்கணும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நமக்கு இந்த கூட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அல்சர் இருக்கவங்கலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்று புண்ணெலாம் நல்லாவே ஆறும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். காரம்லாம் அளவாக இருக்கும். இப்போ நீங்கள் காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்தல் குழம்புலாம் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கூட்டு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் குழம்பு எதுவுமே வைக்கலை அப்படின்னாலும் இந்த கூட்டு வச்சுட்டு நெய் போட்டு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காயும் பருப்பும் ஒன்று சேர்ந்து நமக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதில் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்குங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம பொரிய விட்டுக்கலாம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேருங்க. இல்லாட்டி ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. தாளிப்பு நல்லா முருகி வரணும். அப்போ தான் நமக்கு கூட்டு நல்லா வாசமாக இருக்கும். இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வரணும். அப்போ தான் நமக்கு கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இது நல்லா மாறி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து கூட்டில் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, கூட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பு கூட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த புடலங்காய் கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.